மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் ரேஸ் தொடங்கிவிட்டது அப்படின்றதற்கான முதல் படி தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே திமுக அறிவித்திருந்தது. இந்த சூழலில் அதை பற்றி பேச திமுக கூட்டணியின் பிரதான திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் குழு தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 9 இடங்களில் புதுவை உட்பட 10 இடங்களில் போட்டியிட்டது காங்கிரஸ். இந்த முறை எத்தனை தொகுதிகள் கேட்க போகிறார்கள்? காலையிலே சொன்னாங்க 21 தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த முறை இரட்டை இலக்கம் கிடைக்குமா, இல்லை கூடுதலா, இல்லை குறைச்சலா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு வந்திருக்கிறது. யார் யார் முகுல் வாஸ்னிக்கோடு யாரெல்லாம் வந்திருக்காங்க? திமுக தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்க? இந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ நேரம் செல்லும்? வணக்கம் கார்கே. அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தரப்புல ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில அறிவாலயம் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் குழுவை பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய அமைப்பாளர் முகுல் வாஸ்னிக், அதே போல சல்மான் குர்ஷித், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய் குமார், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவுல KN நேரு, I பெரியசாமி, பொன்முடி, R ராசா, MRK பன்னீர்செல்வம், திருச்சி சிவா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த 2 குழுவும் தான் இப்போ அண்ணா அறிவாலயத்துல ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் என்னென்ன என்ற பட்டியலை இன்னைக்கு கொடுக்க போறாங்க. எந்தெந்த தொகுதி என்பது இன்னைக்கு உறுதியாகாது. இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு தான் திமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட 9 தொகுதிகள் உட்பட மொத்தம் 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக தலைமையிடம் இன்று கொடுக்க இருக்கிறாங்க. அந்த 21 தொகுதிகள் என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 9 தொகுதிகள் போட்டியிட்டிருந்தது. அதாவது திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, இந்த 9 தொகுதியையுமே எங்களுக்கு மறுபடியும் ஒதுக்குங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இன்னைக்கு கோரிக்கை வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு 12 தொகுதி தங்களுக்கு விருப்பமான தொகுதியா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன தொகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை மற்றும் அரக்கோணம், இப்படியாக ஏற்கனவே போட்டியிட்ட 9 தொகுதி மட்டும் இல்லாம கூடுதலாக 12 தொகுதிகள் என்று 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தங்களுக்கான ஒரு விருப்பமான பட்டியலா கொடுக்கப்பட்ட காங்கிரஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 20 தொகுதிகள்ல எங்களுக்கு 14 தொகுதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல கோரிக்கை என்பது வைக்கப்படுது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த முறை தமிழகத்துல மட்டுமே காங்கிரசுக்கு இரட்டை இலக்கத்துல நம்ம சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மையமா வச்சுதான் காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் 14 தொகுதிகள் வரைக்கும்
திமுக கூட்டணியில கேட்க போறாங்க. அதுல ஏற்கனவே போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகள் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தங்களுக்கு விருப்பமான பட்டியலை காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு 7 அல்லது 8 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில புதிதாக ஒரு சில கட்சிகள் இணையலாம் என்றெல்லாம் சொல்லப்படுது. எனவே அவர்களுக்கும் அந்த சீட் ஷேர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த முறை காங்கிரசுக்கு ஒரு 2-3 தொகுதிகள் குறையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் அண்ணா அறிவாலயத்துல தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 9 தமிழகத்திலையும் புதுச்சேரி 1 என 10 தொகுதியில காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருந்தாங்க. இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் தொகுதியிலேயே ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மயிலாடுதுறை, கடலூர் போன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க. அதே போல கரூர் உள்ளிட்ட ஒரு சில தொகுதியை திமுக நாங்களே இந்த முறை எதிரியா போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக காங்கிரஸ் கட்சி விருப்பமான பட்டியலை கொடுக்கக்கூடிய சூழல்ல இத்தனை சீட்டு தான் இந்த முறை தர முடியும் அப்படின்னு திமுகவும் சொல்ல இருக்கிறாங்க. அதே போல அந்த தொகுதி மாற்றம் தொடர்பாகவும் முதற்கட்ட ஆலோசனை என்பது தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி பங்கிட்ட முடிச்சிட்டாங்க. அதே போல இணைப்புல இருங்க ரமேஷ். இந்த நேரத்துல மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.